எந்தன் உயிரில் பூத்த பாச உறவே, உங்கள் அவனின் பணிவான வணக்கம். அன்பு உறவே, இசையா மொழியா என ஐஏஎஸ் அகாடமி நாளை நமதை ஐஏஎஸ் அகாடமி பயிற்றுனர் நண்பர் சுரேஷ்மணி அவர்களும் மற்றும் பல நண்பர்களும் என்னிடம் உங்களுடைய பார்வையில் இசையா மொழியா எது சிறந்தது என கேள்வியிலே எழுப்பியுள்ளார்கள். அன்பு உறவுகளே, உங்களுக்கு எனது இதயங்கனிந்த நன்றி. இசை வேறு, தமிழ் வேறு அல்ல. மற்ற மொழியில் இவ்வேறுபாடு இருக்கலாம், ஆனால் தமிழ் மொழியில் இவ்வேறுபாடு இல்லை. எடுத்துக்காட்டாக, அன்பு உறவை தயவு செய்து மன்னிக்க வேண்டும். எனக்கு பாடலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இருந்தாலும் அதில் சிறு முயற்சி செய்கின்றேன். என்னையும் உங்கள் அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு உறவே, மாசி மாசம் என்ற விரக தாபம் கொண்ட ஒரு பாடலை அறப்பாடலாக மாற்ற முடியும். அந்த விரக தாபத்துக்கு போட்ட அந்த சிச்சுவேஷன் மெட்டை நமக்கு தகுந்தாது போல ஒரு சிந்தனை பாடலாக மாற்ற முடியும். எப்படி பார்ப்போமா? தான நான நன நான நான நன நன நானா தான நான நன நான 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 நன நன நானா நானா ஓ நானா நன ஓ நானேனா தாள நானும் பூ பூக்க வைத்து நாவில் இனிக்கும் தேனே நேச கூட்டில் கூத்தாடும் கவிக்கு நீல வணக்கம் தானே தோளோடு ஓ தாயாக தாயோடு ஓ சேயாக என்று அறச்சிந்தனை பாடலாக மாற்றலாம். இன்னும் கூட வேறொரு சிச்சுவன் தகுந்தாமல் இதை பாடலாம். நாணம் தேட பூவாட்டம் பூத்து கையில் மிதக்கும் நூலே நூலை தேட தேனாட்டம் காத்து வாழ்வில் இனிக்கும் மலரே நூலோடு ஓ நாமாக வாழ்வோமே ஓ நலமாக நாணம் தேட பூவாட்டம் பூத்து கையில் மிதக்கும் நூலே நூலை தேட தேனாட்டம் காத்து வாழ்வில் இனிக்கும் மலரே என்று சிச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு, அதுக்கு எதற்கு பொருத்தமோ அது தகுந்தவாறு நாம் மெட்டு ஒன்றுதான். ஆனால் தமிழை அந்த சூழலுக்கு தகுந்தவாறு நாம் மாற்றி மாற்றி பாடிக்கொள்ளலாம். மற்றொரு பாடலை எடுத்துக்காட்டாக கொள்வோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் ஒரு குத்து பாடலை எடுத்துக்கொள்வோம். தன்னான நான நானன்ன நான நானன்ன நான நானே நானி நானா தன்னான நான நன்னான நான நன்னான நான நானே நானி நானா தட்லாட்டந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தா நாம் பொல்லாத வேங்க. இந்த இசையை வைத்து பக்தியாகவும் மாற்றலாம். இது குத்து பாடலுக்கான போட்ட மெட்டு. இதே மெட்டை ஒரு பக்திக்குரிய பாடலாகவும் மாற்றலாம். பார்ப்போம். அம்மாவை வேண்ட நெஞ்சோடு ஏந்த பொன்வாழ்வு தந்தால் காளித்தாயி ஆத்தா அம்மாவை வேண்ட நெஞ்சோடு ஏந்த பொன்வாழ்வு தந்தா மாரித்தாயி ஆத்தா வணங்காத நேரம் கண்ணீர் துளி கூடும் நினைவோடு செல்ல தாய் நெஞ்சோடு சேரும் ஆத்தா கனிந்து பாப்பா தீமை வந்தா எரிச்சு பாப்பா மனம் துள்ளியாடும் தன்னாலே தாயை விழித்து பாப்பா பாசமெல்லாம் பரப்பி பாப்பா இமையை தொடர்ந்து சேர்ப்பா கண்ணாலே அருளும் தரணும் பூத்து மலரும் வழங்க தமிழ் தாய் கனிந்து வரணும் அருளும் தரணும் பூத்து மலரும் வழங்க தமிழ் தாய் கனிந்து வரணும். இவ்வாறு ஒரு மெட்டுக்கு பல்வேறு சூழலுக்கு தகுந்தவாறு அள்ளி அள்ளி தந்து இசைக்கு இன்பம் கொடுப்பது தமிழ். உறவை மன்னிக்க வேண்டும், பாடலை பாடியிருக்கின்றேன். தமிழ் இசை என்ற வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் தமிழ் இசை நூல்கள் கலிப்பாக்கள் தொடங்கி பரிபாடல்கள் தொடங்கி சிலப்பதிகாரத்தில் உள்ள வரிப்பாடல்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் என்று சொல்லிக்கொண்டே சென்றுவிடும். சொல்லிக்கொண்டே சென்றால் இந்த பதிவு மிக நீண்ட பதிவாக ஆகிவிடும் அல்லவா? இயற்றமிழ், இசைத்தமிழ்,
நாடகத்தமிழ் என இயங்கும் தமிழ் மொழியில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என இயங்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், இடையிசை வண்ணம் என்று வண்ணங்கள் நிறைந்த இசையின் தாயாக தமிழ்மொழி திகழ்கின்றன. சேயி என்னும் இசை தேடி அடையும் தாயாக தமிழும், சேயி என்னும் இசை தேடி அடையும் தாயாக தமிழும், தாய் என்னும் தமிழ் தேடி அடையும் சேயாக இசையும் விளங்குகின்றன. தாய் என்னும் தமிழ் தேடி அடையும் சேயாக இசையும் விளங்குகின்றன. மற்ற மொழியில் இருக்கலாம் வேறுபாடு, ஆனால் தமிழே இசை, இசையே தமிழ். என்னிடம் வினாவிய யூடியூப்பில் இந்த கேள்விகளை கேட்ட அருமை நண்பர்களுக்கு உங்கள் அவனின் இதயங்கனிந்த நன்றி, வணக்கம்.